சம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் தான் பார்க்க போகிறோம் 10th சாப்டரில். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ 1 மைனஸ் காஸ் தீட்டா, தென் ப்ரூவ் தட் அட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 2 ஒய் ரெண்டு டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு அது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா போட போகிறோம். இதில் வந்து டீட்டா உள்ளே இருக்குனால டீட்டாவால் இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டிஒய் பை டிஎக்ஸ் வேணும்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு ஆன்சரையும் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது டிஒய் பை டீட்டா டிஎக்ஸ் பை டீட்டா வந்து டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். அதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். அதை பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரில் நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா ஒய் டபுள் டேஷோட ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கடைசி சொல்யூஷன் வந்துடும். ஓகேயா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்செப்ட். அப்போது YA theta plus sin theta sin theta. சரி, இது வந்து எக்ஸ், ஒய்ன்றது ஏ 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேயா? ஓகே, இப்போது இதை ஒய்யை with respect to x பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம dy by dx ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உள்ளே என்ன இருக்குது? ஒரு ஒன் என்ற கான்ஸ்டன்ட் இருக்குது. உள்ளே ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தாலே என்ன ஆகும்னா 0 ஆகிடும். மைனஸ் காஸ் தீட்டா வந்து பண்ணோன்னா மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா. அப்போது இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஏ சைன் தீட்டா dy by dx. அதே மாதிரி இது வந்து dy by dx இல்லை dy by d theta. ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன இருக்குது? எக்ஸு ஒய் தனியாக எழுதிக்கிறோம், ஒய்யே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸு டூ எக்ஸ் அது டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு டீட்டா தான் பண்ணுறோம். டீட்டா. ஓகே, ஏன்னா இங்கே உள்ள டீட்டா இருக்கிறதுனால டீட்டா வச்சு தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிஎக்ஸ் பை டி டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படியே இருக்கும், ப்ளஸ் இந்த டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் சைன் டீட்டா இது பண்ணோன்னா காஸ் டீட்டா. ஓகே, காஸ் டீட்டா பண்ணோன்னா மைனஸ் சைன் டீட்டா. இது வந்து ஒரு யூனிவர்சல் ரூல். அப்போது dy by dx is equal to dy by d theta by dx by d theta அப்படின்ற ஒரு இதுக்கு வரும். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருக்குது? ஏ சைன் டீட்டா பை
அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு ஏ 1 ப்ளஸ் காஸ் டீட்டா. இது ஒரு டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது, ஏஏ கேன்சல் ஆகிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சைன் டீட்டாவை எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், சைன் டீட்டாவை 2 சைன் டீட்டா பை 2 காஸ் டீட்டா பை 2 அப்படின்னு எழுதலாம். எப்படின்னா 2 சைன் டீட்டா பை 2 காஸ் டீட்டா பை 2 சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு, சாரி இப்படி எழுதணும்ல, 2 sin theta by 2 cos theta by 2. அதே மாதிரி இங்கே 1 ப்ளஸ் காஸ் டீட்டா இருக்குல்ல, 2 cos ஸ்கொயர் டீட்டா பை 2, 2 cos ஸ்கொயர் டீட்டா பை 2, 2 cos ஸ்கொயர் டீட்டா பை 2. இது வந்து 1 plus cos theta is equal to 2 cos square theta by 2. ஓகே, இதை மண்டேயில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி cos theta is equal to 2 sin square theta by 2. அதுக்கப்புறம் அப்போது இங்கே என்ன வரும், 2 cos square theta by 2, 2 cancel, square theta cancel. அப்போது நம்மளுக்கு என்ன வருது, அதாவது sin theta by cos theta, sin theta by 2 by cos theta by 2 வந்து equal to tan theta by 2. ஸோ நம்மளுக்கு வந்து dy by dx நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் திருப்பியும், இப்படி வச்சுக்கிறேன். ரெஸ்பெக்ட் டு ஓகேயா எக்ஸ் பண்ண போகிறோம். அப்போது இங்கே என்ன ஆகும், dy ஸ்கொயர் சாரி டி ஸ்கொயர் பை ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அதாவது வந்து நம்ம இது வந்து டபுள் இன்டகிரேஷன். இது என்ன ஆகும், சீக்கண்ட் டீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா பை 2, இது உள்ளே இருக்கிறது பண்ணோன்னா டி பை டிஎக்ஸ் டீட்டா பை 2. ஓகேயா இன்டூ, ஓகே அவ்வளோதான். இது பண்ணுறோம், இதுக்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அவன் பாவம் இல்லை. அதுக்கப்புறம் சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு, இந்த டீட்டா பை 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/2 கிடைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இது கான்ஸ்டன்ட்டு, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/2 கிடைக்கும். என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா, இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டீட்டா பை 2 கிடைக்கும், டீட்டா பை 2 கிடைக்கும். சரி, டீட்டா பை 2னா 1/2, டீட்டா பை 2னா 1/2 இன்டூ டி பை டி டீட்டா இருந்துச்சுல, அப்போது வந்து இது மேலே போகும்போதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டாவும் நம்மளுக்கு தெரியாத டேர்ம்ஸ்னால டி டீட்டா பை டிஎக்ஸ்னு எழுதிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இது டேர்ம்ஸ் தெரியாது, டி டீட்டா பை டிஎக்ஸ்னு எழுதிக்கிறோம். அப்போது இங்கே என்ன ஆகும், 1/dx by d theta ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா d theta by x கிடைக்குது, dx d theta by dx வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது என்ன ஆகும், சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா பை 2 இன்டூ
1 பை இங்கே வந்து 1/2 வந்துடும். 1 பை இந்த dx இந்த டேர்ம் எங்கே இருந்துச்சு? இந்த டேர்மை நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். dx பை தீட்டா a into 1 plus cos theta. a into 1 plus cos theta. ஓகே, அப்போது இஸ் ஈக்குவல் டு 1/2 secant square theta by 2 into 1 by a. இந்த இது எப்படி எழுதுனா வந்து 2 sin theta square theta by 2 sorry cos theta cos square theta by 2 is equal to இந்த 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இது வந்து a. இப்போது 1/4a இது வந்து secant square by cos square. 1 by cos squareனா secant square theta by 2 secant square theta by 2. அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் 4a secant square theta by 2 பவர் 4. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பவர் 4 வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தோன்னா வந்து y double dash is equal to இந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ். ஸோ இந்த theta by 2 இருக்குல்ல, இந்த theta by 2 இதான் வந்து அட் theta by 2 is equal to நம்மளுக்கு வந்து theta by 2 is equal to pi by 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். y டபுள் டேஷ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது theta by 2 சாரி pi by 2னா வந்து 90, தீட்டாவோட வேல்யூ 90. அப்போது y double dash is equal to 1/4a secant power 4 pi by 4. இங்கே வந்து 1/4a secantனா வந்து என்ன நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்? √2 அப்படின்னு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது √2 அப்படின்னு இருக்கும். பவர் 4 இது. ஸோ வந்து 2 into 2 √2 into √2 2 √2 into √2 அப்போ இது 4ன்னு ஆகிடும். இது 1/4a 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/a y double dash is equal to 1/a. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ப்ரூவ். அப்போது hence proved. Thank you.